ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிலங்களில் பல வகையான நிலங்கள் இருக்குது. இந்த நிலம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக யாராவது வாங்கினா பட்டா பதிவு பண்ணி வாங்குவாங்க. ஒரு சில நிலத்துக்கு பட்டா இனி கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்குது. ஏன் ஒரு சில நிலத்துக்கு மட்டும் பட்டா வாங்குறதுக்கு அலையிறாங்க? இந்த பட்டா எந்தெந்த நிலத்துக்கு கிடைக்கும், எந்தெந்த நிலத்துக்கு பட்டா கிடைக்காது அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில நபர்கள் ஆன்லைன் மூலமாக பட்டாவுக்கு விண்ணப்பித்திருந்தாலும் அல்லது தாசில்தாரர் ஆஃபீஸுக்கு நேரில் போய் விண்ணப்பித்திருந்தாலும் சில நிலத்திற்கு மட்டும் பட்டா வாங்கவே முடியாத நிலை இருந்து வருது. பட்டா வாங்குவதற்கு பத்திரம் மட்டும் போதாது என்பதுடன் எந்த வில்லங்கமும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே தாசில்தாரர்கள் பத்திரம் தருகிறார்கள். எந்த நிலத்திற்கெல்லாம் இனி பட்டா கிடைக்காது, எந்த நிலத்திற்கெல்லாம் பட்டா கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிலம் வாங்குவோர் எந்த வகையான நிலம் என்பது தெரியாமல் வாங்கவே கூடாது. அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் விஏ அலுவலகத்திற்கு போக வேண்டும். அங்குதான் அது எந்த வகையான நிலம் என்பதை அறிய முடியும். அனாதீனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நிலங்களுக்கு பட்டா கிடைக்காது. அது என்ன அனாதீன நிலம்னு கேட்டிங்கனாக்கா, தமிழகத்தில் 1970களில் நகர்ப்புறங்களில் ஏராளமான நிலத்தை சிலரே கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். இதனால் 1978ஆம் ஆண்டு நில உச்சவரம்பு சட்டத்திட்டத்தினை கொண்டு வந்த அரசு அதன் கீழ் உபரியாக 5883 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியது. ஆனால் இந்த நிலங்களை அரசு முறையாக கட்டுப்பாட்டில் எடுத்து பயன்படுத்தாமல் விட்டுவிட்டது. இதனால் பழைய உரிமையாளர்கள் இந்த நிலங்களை 1999க்கு பிறகு சட்டம் ரத்தானதால் விற்பனை செய்யப்பட்டுவிட்டன. இதை வாங்கிய மக்கள் அதில் வீடு கட்டி வணிக வளாகங்கள் கட்டி பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலங்களில் விற்பனை தொடர்பான பத்திரங்கள் பதிவானாலும் பட்டா மாறுதல் செய்ய முடிவதில்லை. இதனால் இந்நிலங்களை பயன்படுத்தி வங்கி கடன், கட்டட அனுமதி பெறுவதில் சிக்கல் ஏற்படுது. அதே நேரம் அனாதீன நிலத்திற்கு பட்டா வாங்க சில வழிவகை உள்ளது. அதே நேரம் கிராமங்களில் விஏஓ அலுவலகம் மூலமாக சென்று நிலத்தின் வகையை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் சென்னை போன்ற நகரங்களில் எப்படி அறியலாம்? அதற்கு நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழே உள்ள நிலமா என்பதை அறிய சர்வே நம்பரை கொண்டு சென்று சோதிக்க வேண்டும். அப்படி செக் செய்யாமல் வாங்கியவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. லேண்ட் சேலிங் ஆக்ட் அலுவலகம் சென்று சோதித்துவிட்டு முடிவு செய்யுங்கள். அதே போல் அரசு அனாதீனம் வண்டிப்பாதை, நீர்நிலை, நீர் வழிப்பாதை, வாய்க்கால், கோயில் நிலங்கள், அறநிலைத்துறை நிலங்கள் போன்ற நிலங்களுக்கு முன்பு பட்டா வழங்கியிருந்தது. அப்படி பட்டா வழங்கியவர்களின் நிலங்களின் மதிப்பு இப்போது பூஜ்ஜியமாக்கி வைத்துள்ளது. எனவே பட்டா இருக்கிறது என்று நினைத்து இந்த இடங்களை வாங்கிட வேண்டாம். பட்டாவே இருந்தாலும் நிலம் என்ன வகை என்பதையும் இந்த நிலத்தின் வழிகாட்டி மதிப்பை பூஜ்ஜியமாக்க மதிப்பிடப்பட்டுள்ளதா இல்லையா என்பதையும் அறிந்த பின்னர் நிலத்தை அல்லது வீட்டை வாங்குவது நல்லது. தெரியாமல் வாங்கிவிட்டு அவதிப்பட வேண்டாம். அனாதீன நிலத்திற்கு பட்டா வாங்க முடியுமா என்றால் 1987 தான் கடைசியாக பட்டா தந்ததாக கூறுகிறார்கள். அதன் பிறகு அரசு தரவில்லை. அதே நேரம் சில இடங்களில் தந்துள்ளதாகவும் கூறுகிறார்கள். உங்கள் பகுதியில் அனாதீன நிலத்திற்கு யாருக்காவது பட்டா கிடைத்துள்ளது என்று தெரிந்தால் அதை வைத்து நீதிமன்றத்தை நாடி பட்டா பெற முயற்சிக்கலாம். கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதே நேரம் அனாதீனம் உள்ளிட்ட சில நிலங்களை வாங்காமல் இருப்பதே சிக்கல் இல்லாமல் இருக்க ஒரே வழி எனவும் தமிழக அரசு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா புறம்போக்கு நிலங்கள், அப்புறம் அனாதீன நிலங்களை வாங்கியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் தமிழக அரசு மூலமாக பட்டா கொடுத்துருந்தாங்க. அதாவது கோயில் நிலமாக இருந்தாலும் அவங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு வந்தது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற அனாதீனமான நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படாது. அதோட மதிப்பை பூஜ்ஜியமாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நிறைய நபர்கள் அந்த காலத்துலேருந்து வச்சுருக்கிறதால அவங்க பில்டிங் கட்டி கடை வாடகை விட்டு வச்சுருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா வீடு கட்டி தங்கியிருக்காங்க. ஸோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க அந்த வீட்டை விற்க முடியாது. ஸோ ஒரு சில நபர்கள் பார்க்காம, அதாவது அவங்களுடைய வில்லங்கத்தெல்லாம் பார்க்காம வாங்கிறதா அவங்களுக்கு பட்டா மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான நிலங்கள் விற்பனைக்கு வரும்போது அதை யாராவது வாங்கும்போது
கண்டிப்பாக வில்லங்கத்தை செக் பண்ணுங்கள். அது எந்த வகையான நிலம் என்றதை தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ தெரிந்து கொண்ட அப்புறமா நீங்கள் வந்து அந்த நிலத்தை வாங்குவது நல்லது. ஸோ ஒருவேளை நீங்கள் அது போல் நிலத்தை வாங்கிட்டீங்கன்னாக்கா, நீங்கள் பட்டா மாற்றவே முடியாது. இதுக்கு வந்து பட்டா வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சார்பில் ஒரு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதரை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.